கர்நாடகா பேங்க் ஸ்டாக் பிரைஸ அவங்களோட மதிப்போட ஒப்பிட்டு பார்க்கும்போது 44% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க மதிப்பு ₹1 இருந்தா இங்க நம்ம அதை 56 பைசா கொடுத்து வாங்குற மாதிரி. வேல்யூ இன்வெஸ்டிங்ல இருக்கிற சைக்கலாஜிக்கல் பிரச்சனை டீப் வேல்யூ டிஸ்கவுண்ட்டையும் வேல்யூ டிராப்பையும் கண்டுபிடிக்கிறது தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்த பேங்க் டிஸ்கவுண்ட்ல இருந்தாலும் நம்ம ஒரு பயத்தோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் இந்த வருஷம் நடந்த மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ், கார்ப்பரேட் போர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கிரைசிஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் பயப்படுறது இயல்புதான். ஆனா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இங்க ரொம்ப சிம்பிளானது. பேங்க்ஸ் அனலைஸ் பண்றப்போ ஜெனரிக் ரேஷியோவா இருக்கிற பிரைஸ் டு ஏர்னிங்ஸையும் பிரைஸ் டு புக்கையும் மட்டுமே நம்ப கூடாது. பேங்கிங்க்குனே இருக்கிற சில ஸ்பெசிபிக் ரேஷியோஸ், அவங்க மேனேஜ்மெண்டோட ஸ்ட்ராட்டஜிய முடிஞ்ச வரை புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரேம் ஒர்க் புரிஞ்சா நீங்க ஜெயிப்பீங்க. கர்நாடகா பேங்க ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து இந்த அனாலிசிஸ ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கேன். பொதுவா பேங்க்ஸ் மத்த கம்பெனி மாதிரி கிடையாது. அவங்க வியாபாரமே பணத்தை வச்சுதான். கஸ்டமரா இருக்கிற நம்ம கொடுக்குற டெபாசிட்டுக்கு ஒரு கம்மியான வட்டி கொடுத்து அத வெளியே அதிக வட்டிக்கு லோன்ஸா கொடுத்து சம்பாதிப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் படி மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காரணத்தினால நீங்க வேற எங்கேயும் பாக்குற அனாலிசிஸ் வீடியோவா இது இல்லாம இருக்க, இவங்களோட ப்ராஃபிட்ஸை மட்டுமே நம்ம பார்க்காம நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மேனேஜ்மெண்டோட ஸ்ட்ராட்டஜியும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த சர்ஃபேஸ் லெவல் நம்பர்ஸ்ல இருந்து பேங்கிங் ரேஷியோஸையும் பேங்கிங் நம்பர்ஸையும் புரிஞ்சுக்க முடியும் நீங்க நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பொதுவா மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ பார்த்தாலே அந்த ஸ்டாக் பக்கமே வராம அது ஒரு வேல்யூ டிராப்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்னோட அனாலிசிஸ் இங்க வேறுபடுது. இந்த மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ்னாலேயே இந்த ஸ்டாக்கு ஒரு ரீரேட்டிங் வாய்ப்பு இருக்கு. இது சொல்றதுக்கான காரணத்தை நான் 5 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த கிரைசிஸ்க்கான மூல காரணமா இருந்த ஆடிட். 2023ல பேங்கோட போர்டு வெளியே இருந்து ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிஹர சர்மாவை சிஇஓவா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரு ஸ்டார்ட் அப் அட் 100 ஒரு இனிஷியேட்டிவோட பேங்கை டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ட்ரை பண்றாரு. 2025ல கம்பெனி ஆடிட்டர்ஸ் ஒரு ஃபைண்டிங் பிளாக் பண்றாங்க. 1.5 கோடி அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் அவங்க சக்திக்கு மீறி செலவு பண்றாங்கன்னு. அந்த பேங்கோட சைஸுக்கு இந்த அமௌண்ட் சின்ன அமௌண்டா இருந்தாலும் அங்க இருக்கிற சில போர்டு மெம்பர்ஸ்க்கு இது சரியா படல. போர்டுக்கும் சிஇஓக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து சிஇஓ ரிசைன் பண்றாங்க. ஆனா இந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்து வந்த ஒரு சொல்யூஷன் இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சருக்கு ஒரு வழி காட்டியிருக்கு. பேங்கோட போர்டு இன்டரிம் சிஇஓவா ராகவேந்திரா பட்டை அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ளேயே பெர்மனன்ட் சிஇஓவையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க ஒண்ணுதான். ராகவேந்திரா பட் மாதிரியான ஒரு வெட்டரன் எம்ப்ளாயிய சிஇஓவா போடுறதுல போர்டோட ஃபோக்கஸ் பழையபடியே ட்ரெடிஷனல் பேங்கிங் குள்ள போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சொல்றதுக்கான காரணம் சிஇஓவோட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட். லோ காஸ்ட் டெபாசிட் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுலயும் இதை காசான்னு சொல்லலாம், லோன் ஸ்லிப்பேஜ் குறைக்கிறதுலயும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம தீசிஸ்க்கு ஒரு வேலிடிட்டி கொடுக்குது. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இதுல ஆர்பிஐயோட மினிமம் ரிக்வயர்மெண்ட் 9%. பேங்கோட ரிஸ்கி அசெட்ஸ் 1000 கோடி இருந்தா அவங்க 90 கோடி அளவுக்கு ஓன் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கணும். கர்நாடகா பேங்க் 20% வச்சிருக்காங்க. ஆர்பிஐயோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு 2 மடங்கு மேல. இவ்வளவு அதிகமா இருக்கிறதால ஃபியூச்சர்ல வர எக்கனாமிக் ஷாக்ஸ் இல்ல இன்டர்னல் கிளீன் அப் பண்றதுக்கு ரிஸ்கே இல்லாம அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அடுத்து அவங்க லோன் புக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா இதுல 2 இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு காட்டும். கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ. கிராஸ் என்பிஏல அவங்க பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணா அவங்க ஆவரேஜா 3% வச்சிருக்காங்க. நெட் என்பிஏ ரொம்பவே டீசென்ட்டா 1.3% இருக்கு. இது நமக்கு அவங்க வெளியே கொடுக்குற லோன்ஸ் டீசென்ட்டா ஹேண்டில் பண்றாங்கன்னு புரியுது. இருந்தாலும் இதை உறுதிப்படுத்துறதுக்கு ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோவையும் பார்த்துடலாம். பேங்க் வெளியே கொடுக்குற லோன்ஸ்க்கு அவங்களால பணத்தை வசூல் பண்ண முடியாட்டி இது பேட் லோன்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரியான பேட் லோன்ஸ் ₹100 ஒரு பக்கம் இருந்து அதை ஹேண்டில் பண்ண பேங்க் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு காட்டுறது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ. கர்நாடகா பேங்க் 81% இருக்கு. அதுக்கு அர்த்தம் ₹100 பேட் லோனுக்கு ₹81 ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ பேலன்ஸ் ஷீட் ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது போன மேனேஜ்மெண்ட்டை எதனால ரிமூவ் பண்ணாங்கன்னு தெளிவா புரியும். காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அவங்க ₹1 பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காட்டும். சப்போஸ் இது 20 இருந்தா அவங்க ₹1 சம்பாதிக்க 20 பைசா செலவு பண்ணாங்கன்னு அர்த்தம். 2023ல சிஇஓவை அப்பாயிண்ட் பண்றப்போ 47 இருந்துச்சு. அடுத்த வருஷம் 53 ஆச்சு. இந்த வருஷம் 60 மேலேயே போயிடுச்சு. ஸ்டார்ட் அப் அட் 100 ஹை காஸ்ட் இனிஷியேட்டிவா மாறினது மட்டும் இல்லாம இந்த பேங்கோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சியும் சேர்த்து குறைச்சிடுச்சு. இதனால புது சிஇஓட வேலை ரொம்ப சிம்பிள், காஸ்ட் கண்ட்ரோல். அதை சொல்றதுக்கான காரணம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற பணத்துக்கு பேங்க் நம்மளுக்கு ஒரு வட்டி கொடுக்கும். அந்த பணத்தை வெளியே லோனா கொடுத்து வட்டி வாங்குவோம். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நம்மளுக்கு காட்டும்.
இது எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த பேங்க்குக்கு நல்லது. கர்நாடகா பேங்கோடது ஸ்டெடியா குறைஞ்சுகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சேர்த்து குறைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த பேங்க் நம்ம ஓவர் கேபிட்டலைஸ்ட் பட் அண்டர் ஏர்னிங் சொல்லலாம். அவங்க தேவைக்கு அதிகமான பணத்தை வச்சு அது ஒழுங்கா அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியல. அவங்க ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்க ரொம்ப ரிஸ்கான விஷயங்கள்லாம் பண்ணாம இந்த சின்ன சின்ன இன்எஃபிஷியன்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அடுத்த ஃபேக்டர் பேங்க்குக்காகவே இருக்கிற காசா ரேஷியோ. இது பேங்க்குக்கு கிடைக்கிற சீப்பான பணம். இத வச்சு அவங்க அதிக வட்டியான லோன்ஸ் கொடுத்து சம்பாதிப்பாங்க. கர்நாடகா பேங்க் ரொம்ப வீக்கா 31% பல வருஷமா இருக்கு. இந்த பேங்க் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆகியும் அவங்களோட கஸ்டமர் டெபாசிட்டை அட்ராக்ட் பண்ண முடியலன்னு நம்மளுக்கு இது காட்டுது. அப்படி இந்த காசா ரேஷியோ அதிகமா இருந்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? பேங்க்குக்கு டேர்ம் டெபாசிட்ஸ் தவிர மத்த பணம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் ரேட் மட்டும் கொடுப்பாங்க. இந்த லோ காஸ்ட் ஃபண்ட்ஸ வெளிய லோன்ஸா கொடுத்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் சம்பாதிப்பாங்க. அதனாலேயே அவங்க மார்ஜின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸும் ஆகும். இப்போ ஓவரால் வேல்யூவேஷன் பார்த்தா பேங்க்குக்கு பாக்குற முக்கியமான மெட்ரிக் பிரைஸ் டு புக் தான். இந்த மாதிரி 0.5ல ஒரு பேங்க் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அவங்க ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் காம்பவுண்ட் ஆகுறதுலயே நமக்கு அதிகமா பெனிஃபிட் ஆகும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த பேங்கோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 16ல இருக்கு. அவங்க 16% ப்ராஃபிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க. இதுவும் மத்த செலவெல்லாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட் அப்படியே புக் வேல்யூக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நடந்துட்டே இருந்தா இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். கர்நாடகா பேங்க் ஒரு வேல்யூ டிராப் மாதிரி தெரியல. அவங்க கிட்ட இருக்கிற மெயின் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஆபரேஷனல் இன்எஃபிஷியன்சி. இதுக்கு அவங்க எடுத்த ஆக்ஷன் சிஇஓவை எடுத்து ஒரு வெட்டரனா சிஇஓவா போட்டது. மார்க்கெட் இந்த ஸ்டாக்கோட கவர்னன்ஸ் கிரைசிஸ்க்கு பிரைசிங் பண்ணிடுச்சு. ஆனா இவங்க எடுத்த ரெசல்யூஷனுக்கு இன்னும் பிரைஸ் பண்ணல. மேபி ஒரு பெர்மனன்ட் சிஇஓ வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த ஸ்டாக்ல நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்டாக் டீப் வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையான்னு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்டயும் இருக்கு. நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.